அனைவருக்கும் வணக்கம். இன்று சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். சமயபுரம் மாரியம்மன் 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கத்தில் வைஷ்ணவி என்ற பெயரில் ஆதியில் கோவில் கொண்டிருந்தாள். அண்ணன் அரங்கனோ அமைதியே உருவான சாந்தமூர்த்தி. ஆனால் தங்கை வைஷ்ணவியோ கோபக்காரி. அவள் சினம் தணிக்க வழி தேடினர். அப்போது அந்த கோவிலின் ஜீயர் சுவாமிகள் ஒரு முடிவெடுத்தார். கோரை பற்கள் மற்றும் சிவந்த கண்களுடன் ஆங்கார ரூபிணியாகத் திகழும் இந்த அன்னையை வேறு இடத்துக்கு மாற்றி பிரதிஷ்டை செய்து வழிபடலாம் என்று முடிவு செய்தனர். இதையடுத்து அன்னையின் திருவுருவை சுமந்து கொண்டு பக்தர்கள் காட்டுப்பாதையில் பயணித்தனர். வேப்பங்காட்டுக்குள் இருந்த அரண்மனை மேட்டை அடைந்த ஸ்ரீரங்கத்து பக்தர்கள் அதுவே அம்பாள் கோவில் கொள்ள தகுந்த இடம் என்று முடிவு செய்து ஓர் ஓலை குடிசை கட்டி அம்மன் திருவுருவை அதில் வைத்துவிட்டு அப்படியே சென்று விட்டனர். கண்ணனூரில் கோவில் கொண்ட அம்மன் அவள் என்பதால் கண்ணனூர் மாரியம்மன் என்று அவளுக்கு பெயர் உண்டானது. வேப்பங்காற்று அவளை குளிர்வித்தது. கொஞ்சம் சாந்தமானாள் தேவி. தான் கோவில் கொண்ட இடத்தை செழிக்கச் செய்ய மனம் கனிந்தாள். இந்த நிலையில் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னர் தன் படைகளோடு கண்ணனூர் காட்டில் முகாமிட்டார். அப்போது அங்கிருந்த அம்மன் ஆலயத்துக்குச் சென்று வழிபாடு செய்தான். தாயே, நான் தொடங்கப் போகும் போரில் எனக்கே வெற்றி கிடைக்க அருள்வாயாக. போர் முடிந்து முடிசூடியதும் திரும்பி வந்து உனக்கு ஓர் அற்புதக் கோயிலை கட்டிக் கொடுக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டான். கண்ணபுரத்தாளிடம் வேண்டிக் கொண்டால் எதுதான் கிடைக்காது? வெற்றி அவன் வசமானது. திரும்பி வந்த மன்னன் பரிவார தெய்வங்களாக விநாயகரையும் கருப்பண்ணசாமியையும் பிரதிஷ்டை செய்து கோவில் கட்டி குடமுழுக்கு விழா நடத்தி நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளையும் செய்தான். அதுவே மாரியம்மன் கோவில்களுக்கெல்லாம் தலைமை பீடமாகத் திகழும் சமயபுரம். மாரியம்மன் கோவில் ஏழைகளுக்கு இறங்கும் அன்னை சமயபுரத்தால் நீதி வழங்குவதில் ஈடு இணையற்றவள். அம்மா என்று அழைத்தால் ஓடிவந்து காப்பவள். கருணையே வடிவானவள். அதனால்தான் இன்றும் லட்சோப லட்சம் மக்கள் நாடி வந்து வணங்கி செல்கின்றனர். சமயபுரம் மாரியம்மனை வணங்கினால் சங்கடங்கள் போகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சமயத்தில் வந்து அருள் வழங்கும் சமயபுரத் தாயே போற்றி போற்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.